மாலை வணக்கம். டே 14. அப்படியே காலையில் எழுந்திரிச்சு போனோன்னே ஒரே காக்கை நண்பர்கள் எல்லாம் என்னன்னு தெரில, இன்றைக்கி எல்லாம் சுற்றி இருந்து ஒரே விளையாட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் பறக்கிறது, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் ஓடி வர்றது. என்னடான்னு கேட்டால் ஒன்றுமே பேசலை. அப்படியே ஒரு ஜாலியாக அவங்களோட இந்த பக்கம் மயில் வேறு கூவிட்டு இருந்தது, இந்த பக்கம் குயில் கூவிட்டு இருந்தது. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே ஒரு வாக்கிங் போட்டுட்டு நம்ம வேலைகளை அடுத்தடுத்து பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடல் நலம். நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும், நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுடைய உடல் அதுக்கு அனுமதிக்கணும் தானே. அப்போ நம்மளுடைய உடல் நலம் அப்படிங்கிறது நம்ம முக்கியம். எவ்வளோ நேரம் இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, ஏதோ ஒரு விஷயம் யோகா பண்ணுறதோ, டான்ஸ் ஆடுறதோ, சம்திங் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை வந்து நீங்கள் ஆக்குப்பை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய டிசீஸ் வருது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. டாக்டர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனால் நம்முடைய உடல் நலம் முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நாளாக நான் கேட்டிருந்தேன் இல்லையா, முந்தானேத்து ரொம்ப நாளாக நீங்கள் செய்யாமல் இருந்து செய்யணும்னு நினைக்கிற என்ன ஒரு விஷயத்த செஞ்சீங்க அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக நான் விரதம் இருக்கணும், ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் அதை சாப்பிட்டு பழகிட்டு அது இருக்க முடியல. ஆனால் 22 hours நான் வந்து லாஸ்ட் நைட்டு ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன்.